அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை வழக்குல 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல 28 சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, சரிதான். ஆனா சில விடை தெரியாத கேள்விகள் இருக்குதேன்னு கேட்டிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. மாணவி புகார் கொடுத்த உடனே கைது செய்த ஞானசேகரனை ஏன் திரும்ப அனுப்பி வச்சாங்க? அப்புறம் எதிர்க்கட்சியோட போராட்டத்துக்கு பிறகு 3வது நாள் கைது பண்ணாங்க. உயர் நீதிமன்றமே தலையிட்டு சிறப்பு விசாரணை குழு அமைக்க சொன்னாங்க. அந்த சிறப்பு விசாரணை குழு டிஎஸ்பி ஏன் ரிசைன் பண்ணாரு? விசாரணையோட முதல் நாளே சென்னை போலீஸ் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, வேற யாரும் பின்னாடி இல்லைன்னு ஏன் சொன்னாங்க? அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில சிசிடிவி எப்படி ஒர்க் ஆகாம போனது? ஞானசேகரன் யார்கிட்டையெல்லாம் பேசினா ஃபோன் கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்க? குற்றவாளி ஞானசேகரன் வீட்டு படுக்கையறையில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியம், சென்னை துணை மேயர் மகேஷ்குமார் இவங்களை அந்த 28 சாட்சிகள்ல ஒருத்தரா கூட விசாரிக்கலையே ஏன்? துணை முதலமைச்சர் உதயநிதி கூட செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு பிரியாணி சப்ளை பண்ணித்தான் நெருக்கமானாரா அந்த அக்யூஸ் ஞானசேகரன்? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலேயே பாலியல் வன்கொடுமை வழக்கு முடிஞ்சிருக்கு. ஆட்சி மாற்றம் நடக்கும்போது வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும். அந்த சார் யார், சார்களை காப்பாற்றிய சார்கள் யாருன்னு அப்ப தெரியும். கூண்டோடு ஜெயிலுக்கு போவாங்கன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆட்சி மாறும்போது காட்சியும் மாறும்.